பரலோக ராஜ்யத்துக்கு தான் போனார். ஏனென்றால் சவுலும் ஒரு உடன்படிக்கையின் பாத்திரம். தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பாக தேவனை தேடுகிற அத்தனை பேரையும் கொன்று குவித்தான் அவன். சவுல் கண்ணை குருடாக்கினார், கண்ணு தெரியாம அலைஞ்சான். தீர்க்கதரிசி எழுப்பினாரு, கண்ணை கொடுத்தாரு, தேவனுடைய வெளிச்சத்தை கண்டான், நேர்முகமாக கண்டான், கண் பார்வையை பெற்றான். அதே தேவனுக்காக அதிக ஊழியம் செய்தது அவன் ஒருத்தந்தான், பேதுரு கூட கிடையாது. உற்சாகமா கையை தட்டுங்க. தேவனை அறிந்தான். நான் ஏன் இப்ப நிற்கிறேன்? தேவனை முகமுகமாய் பார்த்திருக்கிறேன், அவரிடத்தில் அனுதினமும் பேசுகிறேன். ஒரு ஊழியக்காரர்களும் கிடைக்காத பாக்கி எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் நான் இந்த சத்தியம் உங்களுக்கு வருகிறது. ஆகவே அந்த தேவன் என்ன பண்ணுவார் என்று எனக்கு தெரியும், என்ன செய்வார் என்று எனக்கு தெரியும். ஆகவே தான் உங்களுக்கு எச்சரிப்பின் ஊழியத்தை சொல்லுகிறேன். நேற்றைய தினம் ஊழியம் 26 வருஷத்திற்கு பிறகு ஒரு பெரிய வேளானை கொண்டாடுகிறோம். 6 மணிக்கு வந்தது ஒருவர், ஆனால் ஊழியம் ஆரம்பித்து விட்டது. 1.25 மணி நேரம் தீர்க்க தரிசனம், உலகத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதியாச்சு அவர். அதற்கு பிறகு தான் 2 பேர் வராங்க, அதுக்கப்புறம் 2 பேர், அவ்வளோதான். ஒரு உலக திருச்சபையின் ஊழியத்தில் மொத்தம் 6 பேர். அது இன்ஸ்டால்மெண்ட் டைமில் நம்ம இரவும் பகலும் பாடுவோம். முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், பார்த்தா பிந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற கூட்டமாக இருக்கிற உங்களுக்கு யாரையா பரலோகம் தருவான்? எப்படி கிடைக்கும்? வேளன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள் வேதவசனத்தை கேட்கலாம்ல. ஒரே ஒரு சகோதரி வந்தாங்க, 4 நாளும் தேவ சமூகத்தில் அமர வேண்டும் என்று. அதான் முதல்ல வந்த பாத்திரம். அதுவும் தூத்துக்குடியிலிருந்து, கன்னியாகுமரியிலேருந்து லேட்டாக வராங்க. அடுத்து தென்காசியிலேருந்து நான் இவனும் அவரும். ஜனங்களுக்காக பிரசங்கிக்கவில்லை, ஆனால் அந்த ஜனங்கள் திருந்துவதற்காக பிரசங்கிக்கிறேன், கூட்டத்திற்காக அல்ல. நீங்கள் கூடி கூடி பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக. இல்லைன்னா ஒன்றா செத்து தான் விழுவீங்க. நேற்றைய தீர்க்க தரிசனத்தை பாருங்கள், ஒன்று கூட நிறைவேறாமல் போகாது. இந்த 26 வருஷத்தில் செய்த ஊழியத்தை விட நேற்று செய்த ஊழியம்தான் மிக பெரியது. ஆனால் கேட்கிறதுக்கு ஆள் இல்லை. அதான் செவி உள்ளவன் கேட்க கடவன். செவி இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னா நீங்கள் செவிடர்கள். செவிடர்களுக்கு காதில் சங்கு ஊதினாலும் ஒன்றும் ஆகாது. அவர் சொல்லுவார், செவிட்டு விரியன்களே, உங்களை பார்த்து தான் சொல்வார், செவிட்டு விரியன்களே, செவிட்டு விரிய பாம்புகளேன்னு சொல்லுகிறார். செவி இருந்து என்னையா பிரயோஜனம்? எந்த பாவத்தை விட்ட இன்னைக்கு? இன்னைக்கு குட் ஃப்ரைடே தானே, எந்த பாவத்தை விட்ட? நான் கட்டளையை கீழ்ப்படிவேன். ஓங்கி 1.5 டன்னில் ஒருத்தர் அடிக்க சொன்னால் இன்னும் மேடையில் இறங்கி வந்து அடிப்பேன். அதான் நான். என் பொண்டாடி தூக்கி குப்பையில் போடுவேன், இன்னைக்கே தூக்கி குப்பையில் போடுவேன். இவனை தூக்கி காணிக்க பட்டியலில் வயிறுனா இப்போவே தூக்கி பூட்டிடுவேன் அவனை. அதான் நான் கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஊழியக்காரன். நீங்கள் என்ன கட்டளைக்கு கீழ்ப்படுகிறீங்க? இயேசு மன்னிச்சார். நேத்திலிருந்தே பட்னி, 4 மணிக்கு சிலுவையில் ஒரு முத்தகம், சுருவத்தையே கும்பிடக்கூடாதுன்னு சொல்லியார். அங்கேயே முத்திடுவேன். கிடைச்சிருமா விடுதலை? மாவுல இருந்து அண்டி வந்ததா, அண்டியிலிருந்து மாவு வந்ததா பிரதர்? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். எப்படி 2 மாறு மாறு வந்ததா? இவர்கிட்ட கேட்டால் வித்தியாசம் தெரியும். கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா? கோழியிலிருந்து முட்டை வந்ததா? கோழியிலிருந்து முட்டை வந்ததா? அப்போ முட்டையிலிருந்து எப்படி கோழி வந்தது? தாய் தான் முதல்ல. அப்போ தாய் எங்கேருந்து வந்தா? ஆண்டவர் வந்தார். அதான் கேட்ட கேள்வி. கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்தா? முட்டை இல்லாமல் விட்டுறா கோழி வரும். தேவன் மரியாதை எப்படி தெரிந்து கொண்டார்? அவர் பிறப்பதற்கு முன்பாக
முன்பாக ஒரு பாத்திரத்தை ஆயத்தப்படுத்தினார். மரியாள் என்ற பாத்திரம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை அறிவிப்பதற்கு எலிசபெத்தை ஆயத்தப்படுத்தி அந்த கர்ப்பத்திலே ஒரு யோவானை தெரிந்து கொண்டார். 2 பாத்திரம் இங்கே முக்கியம். ஒன்று யோவான், இன்னொன்று மரியாள், எலிசபெத். 3 பாத்திரம் முக்கியம். அப்படிதான் மரியாளை கொண்டு வந்தது யாரு? நான் கேட்கிறேன், மரியாளை கொண்டு வந்தது யாரு? ஆண்டவர் தான் கொண்டு வந்தார். ஆண்டவர் பெரியவரா, மரியாள் பெரியவங்களா? ஆண்டவர் தான் பெரியவர். அதான உண்மை. மாற்று கருத்து என்ன உண்டா? இல்லையே. அப்போ மாவுலிருந்து மாங்காய் வந்ததா, மாங்காயிலிருந்து மாவு வந்ததா? நிறைய பேருக்கு இந்த குழப்பமே தீரல. மாவுலிருந்து மாங்காய் வந்ததா? மாவு எப்படி வந்தது பிரதர்? மாவு எப்படி வந்தது? ஒரு பதில் சொல்லுங்க பிரதர். மாங்காய் இல்லாமல் மாவு வருமா? அதாவது மாங்காய்க்குள்ளே இருக்க அண்டி இல்லாமல் மாவு வருமானு கேட்குறேன். அண்டி மண்ணில் புதைஞ்சா தானே மாவு வரும். குழப்பம் வருதில்ல. தேவன் மனிதனை படைப்பதற்கு முன்பாக எதை படைத்தார்? என்னை படைப்பவர் எதை படைத்தார்? தாவரங்களை படைத்தார். மரம் செடி கொடிகளை படைத்தார். படைத்தவருக்கு முக்கியத்துவமா, படைக்கப்பட்டதுக்கு முக்கியத்துவமா? அப்புறம் மாவை கும்பிடுங்க, மாவை கும்பிடுங்க. ஏன்னா மாவு ரெண்டுல மண்டி வந்தது, மாங்காய் வருது. இப்போ மாங்காய் தந்தோம், மாவை கும்பிடுங்க. அவர் எல்லா தானியங்களையும் அவர் தான் படைத்தார் இல்லையா? அவை படைத்தவருக்குத்தான் இந்த உலகத்தில் முதலிடம் கொடுக்க வேண்டும். இப்போ நான் ஊழியக்காரன், என்னை கடவுளுக்கு ஒப்பாய் பார்க்கிற சிலர் உண்டு. செத்தவனுக்கு நான் உயிர் கொடுத்துருக்கிறேன். இந்த ஊழியம் நிறைய பேரை பரிசுத்தம் பண்ணி பரலோகத்துக்கு டிக்கெட்டை போட்டு அனுப்பியிருக்கேன். நாளைக்கு சாவுன்னா கரெக்டாக சொல்லி அதே நேரத்தில் அனுப்பி வச்சிருக்கிறேன். நான் செத்தவரை எனக்கு ஒரு போட்டோ போடுங்க. அதில் அர்டிஸ்ட ஜேபிஆரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏயா, நான் நரகத்தில் போய் இருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போகிறேன்னு உங்களுக்கு எப்படியா தெரியும்? கடைசி நிமிஷத்தில் தேவனை தூசித்தால் என்னையும் தூக்கி போட்டு வரல நரகத்திற்கு. கிருபை உள்ள வரைக்கும் தான் என்னால் பேச முடியும். தேவனுடைய பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கும் தான் பிரசங்கம். நான் ஒரு மோசமானவர், ஆனால் அவர் எனக்குள்ள வந்தால் நான் நல்லவன். தட்ஸ் அ பாயிண்ட். அது முதலாய் உகந்ததை தேடு, அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். கடவுளை தேடு, மாவை தேடாத. உட்காருங்க. இனிமே ஒரு முறை மாங்காயிலிருந்து மாவு வந்துன்னு சொல்லக்கூடாது. என்ன அப்படின்னு கேட்டால் மாவுலேருந்து எப்படி மாங்காய் வந்துன்னு கேட்பேன். குழப்பம் வரும். ஒரு முறை ஒரு ஊழியத்துக்கு போனான் ஒரு பைத்தியக்காரன். 9 மணிக்கு போன் வரும். பைத்தியம் பிடிச்சி அலையிறான். ஓடி வாங்க பாஸ்டர்னு. உடனே வண்டி எடுத்துகிட்டு போவோம். ஒரு கோல் எல்லாம் என்கிட்ட உண்டு, மெய்ப்பெண் கோல் என்னிடத்துல உண்டு. அது குறைச்சி வருஷமாக பயன்படுத்தலை. அந்த கோலை ஒரு பைத்தியக்காரனை கையில் கொடுத்தா குணம் ஆவான். இன்னைக்கு என்கிட்ட இருக்கு. அப்படி குணமாக்கின கோல். எனக்கு இன்னொரு பேர் உண்டு. என்னை அவர் அன்பாக செல்லமாக அழைப்பார். சார் ஜெய் மோசை என்று அழைப்பார். ஹல்லேலூயா. அந்த மோசை பின் வாங்கினா இந்த மோசை பின் வாங்க மாட்டான்னு அவரை என்னை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த மோசை குறித்து பேசினார். சாந்தம் உள்ளவன், பொறுமை உள்ளவன், சகிப்புத்தன்மை உள்ளவன் மோசை குறித்து. ஆனால் இந்த மோசை அப்படி இல்லை. தப்பு பண்ணுனா சகிப்புத்தன்மையை பார்க்க முடியாது, பொறுமையும் பார்க்க முடியாது. கொஞ்சி குலவுகிற ஊழியம் அல்ல, பட்டயத்தை வைத்து கொண்டு பேசுகிற ஊழியம். ஒரு சும்மா கையை தட்டலாம். அல்லேலூயா. உலகத்தில் மொத்த ஊழியக்காரிய மொத்த கோவம் இங்கிருந்து தான் வரும். அல்லேலூயா. அந்த கோலை வச்சு நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார். சொல்லுவார், இந்த கோலை கொடுத்துட்டு கொணாவான். அப்புறம் கொணானவர் கோலை வாங்கிட்டு வருவார், இல்லைனா கோலை கொண்டு வருவாங்க. அன்னைக்கு மோசை வச்சு அதே கோலை வச்சு தான் அற்புதங்களை செய்தார். அப்போ அந்த கோலை எடுத்துக்கிட்டு போயிடுவோம். பைத்தியக்காரன்ல வாலிப பையன், +2 படிக்கிறவன், நல்லா வெள்ளையும் சொல்லியமா, நல்லா பர்சனாலிட்டியாக இருப்பான். கோலை கொண்டு கையில் கொடுத்துருவான். உடனே இப்படி ஆயிடுவான்.
உடனே முழங்கால் படிக்கிடுவான். கோவில் கிடைச்சாலும் முழங்கால், பாஸ்டர் சோமனுங்க பாஸ்டர் அல்வான். போனாலே போதும் விடுதலை. ஆகவே அங்கே பிரச்சனைன்னு எங்களை கூப்பிடுவாங்க, 2 மணி ஆனாலும் கூப்பிடுவாங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. எப்படின்னா, ஒரு முறை கணக்கு கேட்டேன், 2 2 எத்தனை பிரதர்? 4. 2 + 2 4. பெருக்கினாலும் 4, கூட்டினாலும் 4. சரி, 4 + 4 8. அதே பெருக்கலை படுங்க, 4 × 4 அது ஏன் வருது? அப்போ 2 + 2 4, 2 × 2 4, இங்கே 4 + 4 8, 4 × 4ன்னா 16. அது எப்படி வரலாம் பிரதர்? ஹவு இஸ் பாசிபிள்? அப்படின்னா 2க்கு மறுபடியும் 2 × 2ன்னு நீளத்தில் போகணுமே, போல் இல்லை. அவர் குழப்பம் வருது இல்லை, அதான் பிரச்சனை. உட்காருங்க. அவனுக்கு பைத்தியம் அப்படி தான். என்ன பண்ணுவான், கடைசியில் ஒரு கோழி குஞ்சை பிடிப்பான், வீட்டில் நடக்கிற கோழி குஞ்சை பிடிப்பான். தாய் கோழியை பிடிச்சானா? அதுவும் கிடையாது. ஒரு பொட்டை கோழியை பிடிச்சானா? அப்படி சின்ன சாவ கோழியை பிடிப்பான், சேவல் கோழி பிடிச்சிட்டு இருப்பேன். மம்மி இதை என்ன கல்யாணம் பண்ணி கொடுங்க. எந்த தாயா தகப்பனாவது கோழியை கல்யாணம் பண்ணி கொடுப்போங்களா? பெண் கோழிகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், அதாவது உங்கள் பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இந்த கோழியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? இதான் அவனுக்கு பைத்தியம். ஆண்டவர் சொன்னார், ஒரு முறை ஒரு ஸ்திரீ அவனை பயன்படுத்தினாள், அவனுடைய வாலிபத்தை வஞ்சித்தாள், வஞ்சித்து பாவம் செய்தாள். இந்த சத்தியம் வெளிப்பட்டால் ஒரு நாள் என்ன கல்யாணம் ஆன பொண்ணு, கல்யாணம் ஆன பொண்ணு, கல்யாணம் ஆகாத பையன் வெளிப்பட்டால் பிரச்சனை. ஒரு மந்திரவாதி அணுகினாள், இவனை மூளையை ஒன்று கோளாறு பண்ணி விட்டுருங்க ஆனாச்சு. அதான் 2 × 2 4, 2 + 2 4, 4 + 4, 4 × 4 எப்படி 16 வரும்? மூளையை குழப்பி விட்டாங்க. எல்லாமே அவன் வாழ்க்கை தாறுமாறாக போச்சு. விட்டா பெத்த தாயையும் கற்பழிப்பான். பிரச்சனை அதுதான். அந்த தாய் அறையை பூட்டிக்கிட்டு உட்காருவாங்க. அப்புறம் நாங்கள் போனால் தான் அவன் சைலண்ட் ஆகிடுவான். ஆண்டவர் வித்தியாசமான பைத்தியக்காரனாக இருக்கிறான்னு ஜெபம் பண்ணுன்னா, ஆண்டவர் ஒரு கணக்கு புக்கு எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். அதில் 186 200 பேஜ் புத்தகம், அதில் 186 பேஜ் இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு வா, அது இருக்காதுன்னு சொன்னார். பார்த்தா கிழிச்சிருக்கு. இவன் கணக்கு நல்லா போடுற பையன், அது இவனுக்கே கோளாறு சந்தேகம் வந்து போச்சு. 4 × 4 16 எப்படி வரும்னு கேட்டால் என்ன சொல்கிறதுக்கு? இந்த கவுண்டமணி 10 ரூபாய்க்கு 3 பழம் வாங்கிட்டு போவான் செந்தில். கவுண்டமணி கேட்பான், 10 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 3 பழம் இருக்குது. 3 பழமா? 3 பழம், 2 இருக்குது. அதில் 10 ரூபாய்க்கு எத்தனை பழம்டா? 3 பழம் வாங்கினேன். டே 2 இருக்குது, ஒன்றுங்கடான்னு கேட்டா அதான் இதை நில்லுவான். அவனை இப்போ எப்படி திருத்த முடியும்? இப்படி இருக்கிற கிறிஸ்தவர்களை திருத்த முடியுமா? திருத்தவே முடியாது. 26 வருஷத்தினுடைய பிரசங்கத்தை கேட்டா, பிரசவிக்காதவளும் பிரசவிப்பா, திருந்தாதவனும் திருந்துவான். திருந்த மாட்டீங்கன்னா நீங்கள் சோழி முடியுதுன்னு அர்த்தம். அதான் முக்கியம். அல்லேலூயா. இப்படி பண்ண திருத்தவே முடியாது. பைத்தியக்காரனை போல இருக்கிறீர்கள் நீங்கள். நீங்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், சாபத்தின் பிள்ளைகள். இன்னைக்கும் கல்வாரி சிலுவையை பார்த்து என் பாவத்தை கழுவினார்னு சொல். நீ கழுவுனதான் ஏன் முடியும்? நீ செகண்ட் பாத்ரூம் போவ, கழுவுறது அவரா? உனக்கு அறிவு வேண்டாம்? நீ செய்த பாவத்தை நீ தான் ஐயா கழுவணும். இயேசு கிறிஸ்து மேலே போட்டீங்களா பாருங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைன்னு சொன்னார், உன் பாவத்தை வைன்னு சொன்னாரா? உன்னுடைய பிரச்சனை என் மேலே வை, நான் பார்த்துக்கிட்டேன். உன் பாவத்தை என் தலை மேலே வைன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? பாவம் செய்யாதேன்னு தான் சொன்னார். வேசியை பார்த்து பாவம் செய்யாதேன்னு தான் சொன்னார். அதுக்கு முன்னாடி அந்த வேசியை கிராமமாக கல்லால் அடிக்க வச்சார், ஊர் அடிக்க வச்சார். அதுக்கப்புறம் தான் சொன்னார், அப்போட மன்னிப்பு கொடுக்கல, இனி பாவம் செய்யாது.
இதுதான் நமக்கு தேவை. கல்வாரி சிலுவை இன்றைக்கு போதிக்கிறது என்னவென்றால், இனி பாவம் செய்யாத. முடிவெடுக்க முடியுமா? இனி குடிக்காத. இந்த குட் ஃப்ரைடே கண்டவர்கள் இனி குடிக்கக்கூடாது. இந்த குட் ஃப்ரைடே கண்டவர்கள் இனி போய் பேசக்கூடாது. இனி பிரமாணத்தை தான் உட்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க மட்டும் கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தர் மோசையை அடித்து புதைச்சாரு, 2 பேரை கொண்டு அக்கறையில் கானான் தேசத்தில் விட்டார். அந்த ஜனங்களும் வழிதப்பி போனார்கள். வழிதப்பி போனபடியினால் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார், நியாயாதிபதிகளை எழுப்பினார், சவுல் என்ற ராஜாவை முதலாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 1 ராஜா 2 ராஜா 1 நாளாகமா 2 நாளாகமா 1 சாமுவேல் 2 சாமுவேல், கடைசியில் வந்து நிற்கிறான் தாவீது. இவ்வளவு வேறு தோன்றியும் இந்த பாவத்தை மட்டும் விடுறதுக்கு மனசு இல்லை. தாவீதுக்கு வரைக்கும், தாவீது வரைக்கும், யாக்கோக பொண்டாட்டி வரைக்கும் அவ என்ன பண்ணா, ஒரு சுருவத்தை, ஒரு புறஜாதி சுருவத்தை அவ செஞ்சு தகப்பனுக்கு தெரியாம திருடிட்டே வந்தா. சுருவத்தையே திருடிட்டு வந்தா. யாக்கோக பொண்டாட்டி திருட்டு கும்பலா இருக்கு பாருங்க. கையை தட்டுங்க, திருட்டு கும்பல். தகப்பன் தேடி வரேன், என்னுடைய தெய்வம் எங்கே? யாரு? யாக்கோவுடைய பொண்டாட்டிக்கு அப்பன் கேட்கிறேன், நான் கும்பிட்ட தெய்வம் எங்க? தெய்வத்தை காணல. தெய்வத்தை அடிச்சு மாத்தினது யாரு? யாக்கோவினுடைய பொண்டாட்டி. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், உன்னை மறுபடியும் தேசத்துக்கு கூட்டி வர்றேன், இரவோடு இரவாக பிள்ளைகளோடு நான் அந்த ஆசீர்வாதத்தோடு ஓடி போயிருந்தார். ஓடி வர வழியில் அதை எடுத்துட்டு வந்தா.